நம்ம சூர்யா அவர்களோட கஜினி படத்துல அவர் வாட்டர்மெலன் சாப்பிட்ற அந்த ஒரு சீனை திரும்பி ரீக்ரியேட் பண்ணி ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனவர் தான் திவாகர். இவர் இப்போ ரீசெண்டாக சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய எல்லாத்த பற்றியும் மோசமாக பேசி வீடியோஸ்லாம் போட்டு மக்கள் மத்தியில் பெரிய சர்ச்சையை சந்திச்சிட்டு இருக்காரு. அதுவும் நிறைய பேர் இவரை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு நல்லா ட்ரோல் பண்ணிட்டுமே இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பெரிய சேனலில் இவரை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அங்கே ஆங்கர் ஒரே கொஷின் இவரை வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ அங்கே பெரிய வாக்குவாதமாகி நிறைய சண்டைகளுக்கு மத்தியில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை வீடியோலாம் எடுத்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக போட்டுட்டாரு. அப்புறம் அந்த சேனல் மேலேயும் இவரை இன்டர்வியூ பண்ண அந்த ஆங்கர் மேலேயும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாராம். ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சூர்யா அவர்களோட கருப்பு படத்தோட டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தப்போ அந்த டீசரில் நம்ம சூர்யா அவர்களோட அந்த கஜினி படத்தோட வாட்டர்மெலன் சீன், அந்த மாசான சீனை இதுலையுமே வச்சிருந்தாங்க. சொல்லப்போனால் கஜினி படத்தில் நம்ம சூர்யா அவர்கள் எப்படி அந்த சீனை பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி கருப்பு படத்தில் வேற லெவலில் அந்த சீனை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட டீசரில் என்ன விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணிச்சோலே கண்டிப்பாக அந்த சீன் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த சீன் வந்ததுக்கப்புறமா வாட்டர்மெலன் ஸ்டார் அதாவது அப்படின்னு சொல்லக்கூடிய திவாகர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சீனை இவரை பார்த்து தான் சூர்யா பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி எல்லாருமே அவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோ போட்டு இதில் யார் ரியல் ஓஜி அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நம்ம சாந்தனு அவர்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, ரொம்ப தப்பான விஷயம், தயவு செஞ்சு அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை ஆதரிக்கிற விதமாக வெங்கட் பிரபு அவர்களும் அந்த போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ இதனால் திவாகர் என்ன பண்ணிட்டாருன்னா சாந்தனுவையும் வெங்கட் பிரபு அவர்களையும் சேர்த்து வச்சு அவங்களையும் பற்றியும் மோசமாக நிறையா பேசி வீடியோஸ் போட்டிருந்தாரு. ஸோ இப்படி பல சர்ச்சைகளை சந்திச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்போ ரீசெண்டாக நம்ம ஷக்கீலா அவர்கள் போலீஸில் திவாகர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் திவாகர் சாதி ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிற விதமாக பேசியிருந்தாராம். முக்கியமாக ஜிபி முத்துவோட ஜாதியை கூறி அவரை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஷக்கீலா அவர்கள் போலீஸில் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வெல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்காக நெட்டிசன்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தராச்சும் அவர் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, இவரோட அட்டகாசம் தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு எதிராக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த கேஸ் என்ன ஆக போகுது, அதுக்கு திவாகர் எப்பவும் போல இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம்.